அவ்வளோதான். இனி உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. என்னை என் வீட்டுக்கு போக விடு ப்ளீஸ். கதவு தோற கௌதம். அப்போ இது யார் வீடு? புருஷன் முன்னாடினா 1000 சண்டை வரதான் செய்யும் கயல். அதுக்கு இப்படி உன்ன மாதிரி பேக் தூக்கிட்டு சைல்டிஷா அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க, புரியுதா? இதுதான் உன் பிரச்சனை கௌதம். இப்படி எதுக்கு எடுத்தாலும் என்னை டவுன் பண்ணி பேசி பேசி என் மேலேயே எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் பண்ணிட்டேன். இனி என்னால் முடியாது கௌதம். என்னை என் வீட்டுக்கு போக விடு ப்ளீஸ். ஏய் லூசாடி, நீ சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சும்மா போன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு தான் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டியா? எதுக்குடா உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு தோணுது எனக்கு. உன் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இதுக்கு மேல உன் கூட வாழ்ந்தா நான் ஏதாவது பண்ணி போனோன்னு பயமா. தேங்க்ஸ் அலாட் கௌதம். குட் பை. ஹலோ கௌதம். சொல்லு கயல். ஈவினிங் நீ வீட்டுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? என்னாச்சு கயல், என்ன விஷயம்? அந்த வீட்டில் இருக்க என்னோட திங்ஸ்லாம் எடுக்கணும். ஸோ அதான் ஈவினிங் எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வருவ? திங்ஸ் எடுக்கதானா? சரி ஓகே கயல், நான் ஒரு 5 o'clock வந்துடுறேன் கயல். ஓகே. பா அவட்ட நான் பேசிட்டேன். ஈவினிங் 5 o'clock வர சொல்லியிருக்காரு. அவசியம் நீ அவாத்துக்கு போய் தான் ஆகணுமாம்மா? ஆமாப்பா. அதுக்கு இல்லைம்மா, என்னையே வரவேணான்னு சொல்லிட்ட. அம்மாவும் உனக்காக வேண்டிட்டு ஸ்ரீரங்கம் போயிருக்கா. அம்மாவும் வரட்டும், அவளையும் துணைக்கு அழைச்சிட்டு போயிட்டு வாயேன். என்ன அவசரம்? உங்க 2 பேத்துக்கு எதுக்குப்பா சிரமம்? நானே போயிட்டு வந்துடுறேன். நீ எதில் தான் எங்கள் பேச்சை கேட்டிருக்க? எங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தீனா இப்படி 6 மாதம் வந்து நின்றுப்பியா? யாரோ ஊர் பேர் தெரியாத அனாத ஆசிரமத்தில் வந்த பையனை நீயா காலேஜ் கல்யாணம் பண்ணிட்ட. பாத்தியா இப்போ கடைசியில் எப்படி வந்து நிற்கிறேன்னு? இதுக்கு தான் பெத்தவா பேச்சா கேட்கணுன்றது புரியறதா? பா இப்போ எதுக்குப்பா நடந்து முடிஞ்சதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? அதே தாம்மா நானும் சொல்கிறேன். முடிஞ்சதா இருக்கட்டும். நீ சொன்னதுனால தான் இதை டைவர்ஸ் கேஸோட விட்டுருக்கேன். எல்லாம் உனக்காக தான். இல்லைனா போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தள்ளி இருப்பேன். பா நான் என்னோட திங்ஸை தான்ப்பா எடுக்க போறேன். அவரோட சேர்ந்து வாழ நான் போல. அது இந்த ஜென்மத்தில் நடக்க போறதும் கிடையாது. நீங்க ஓவரா காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்கப்பா. போங்கப்பா, நான் போறேன். என்னமோ செய். இந்த காலத்து பசங்க பெத்தவா பேச்ச சாரி கயல், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை இப்போதான் வந்தேன். சரி உள்ளவா. சாரி உள்ளவா. கௌதம், என்னோட திங்ஸை நான் எடுத்துக்கலாமா? ஆல்ரெடி நீ விட்டு போன உனக்கு கம்மல், உன் ஜோல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். நீ போய் எடுத்துக்கோ. சரி. நான் கிளம்புறேன் கௌதம். கயல், எல்லாத்தையும் எடுத்துட்டியா கயல்? எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் கௌதம். உனக்கு சொந்தமானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் ஏன் கையில் விட்டு போற?
ஐம் சாரி. உனக்கு என் கூட சண்டை போட்டா போறதுக்கு உங்க அம்மா வீடு இருக்கு. எனக்கு எல்லாமே நீ தானே. நீயும் என் கூட இல்லைன்னா நான் என்ன வேணும் கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? நான் என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன். நான் ரொம்ப சுயநலக்காரியா இருந்திருக்கேன்ல. என்ன மன்னிச்சிடு கௌதம். இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இதுதான் நம்ம வீடு. எனக்கு நீ மட்டும் போதும். இனி எந்த சூழ்நிலையிலும் யாருக்காக உன்னை நான் இழக்க மாட்டேன். அழாத கையில். இனி இந்த வீட்டில் உன் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்கணும். இனி நான் எதுக்காகவும் உன்னை அழ விட மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொன்னேன். அந்த ஜுவல்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கு. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு கௌதம். அதான் அந்த சாக்கை வச்சு உன்னை பார்க்க வந்தேன்.